வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல வந்து நம்ம ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிற ஒரு மிட் செக்மெண்ட் விவோ போனை தான் அன்பாக்ஸ் பண்ண போறோம். விவோல Y சீரிஸ் அப்படின்னாலே நமக்கு வந்து மிட் செக்மெண்ட்ல இருக்கும், போன் நல்லாவும் இருக்கும், யூஸ் பண்றதுக்கு வந்து ரொம்ப ஸ்மூதா இருக்கும் அப்படின்னு தெரியும். இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போற மாடல் பாத்தீங்கன்னா Vivo Y51 Pro. போன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஓகே மக்களே, நம்ம கிட்ட வந்து Vivo Y51 Pro 5G இருக்கு. comes with AI அப்படின்னு போட்டிருக்காங்க. அழகா ஒயிட் கலர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கே தெரியும் விவோல இந்த Y சீரிஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்ஜெட் சீரிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து போனோட கெப்பாசிட்டி, அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து டீசென்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஓபன் பண்ண போற வேரியன்ட் பாத்தீங்கன்னா Vivo Y51 Proல நோபல் கோல்ட் அப்படிங்கிற கலர். இதுல வந்து 8GB RAM and 128GB மெமரி இருக்கக்கூடிய மாடல் தான் நம்ம வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். IP68 and IP69 வாட்டர் ப்ரொடெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. டஸ்டும் வாட்டரும் நீங்க வந்து இதுல பட்டாலும் அவ்வளவு சீக்கிரம் வந்து உள்ளெல்லாம் போகவே போகாது, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இதோடைய 7200 mAh பேட்டரி பவர் அண்ட் உங்களுக்கு MediaTek Dimensity 7360 டர்போ மொபைல் பிளாட்ஃபார்ம் கொடுத்திருக்காங்க. 50 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. லெட்ஸ் அன்பாக்ஸ் Vivo Y51 Pro. போன் பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ல தான் வருது மக்களே. ஒன்னு வந்து மரூன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா நோபல் கோல்ட். இன்னைக்கு நம்ம ஓபன் பண்ண போறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாக்ஸ் ஓபன் பண்ணிட்டோம். ஓபன் பண்ணோடனே அழகா உங்களுக்கு போன் கொடுத்துருக்காங்க. போனை கடைசியா பார்ப்போம். அது இல்லாம பாத்தீங்கன்னா பாக்ஸ்ல உங்களுக்கு என்னென்ன இருக்கு, ஒரு காம்ப்ளிமெண்டரி கேஸ், டிரான்ஸ்பரண்ட் கேஸ் அண்ட் விவோ ஃபிளாஷ் சார்ஜ் 44 வாட்ஸ் சார்ஜிங் கேபிள், ஒரு சைடு USB, இன்னொரு சைடு C டைப் அண்ட் சிம் எஜெக்டர் இருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே சைடுல வச்சிருவோம். போன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நோபல் கோல்ட் அப்படின்னா லைட் கோல்டு அப்படின்னு கூட சொல்லலாம். வந்து அப்படியே லைட்டா பூஸ்னாப்ல இருக்குங்க கோல்டு. பிஸ்கட் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர், அது மாதிரியான ஒரு கலர்ல இருக்கு. போனுடைய சைஸ் அண்ட் லுக் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐபோன் மாதிரி இருக்கு சொல்லலாம். பின்னாடி கேமரா அப்படிதான் கொடுத்திருக்காங்க. இந்த iPhone 12 விட கொஞ்சம் பெரிய சைஸ். போனுடைய ஹார்ட்வேர் வந்து நல்லா இருக்கு. இப்போ வந்து நம்ம சிம் ட்ரே செக் பண்ணி பார்ப்போம். பிரீமியம் ரேஞ்ச், அதாவது விலை அதிகமான போன்ஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து சிம் ட்ரேல மெமரி கார்டு போடுற ஆப்ஷன் கொடுக்கவே மாட்டாங்க. இது வந்து ஒரு மீடியம் செக்மெண்ட் அப்படிங்கறதுனால இதுல வந்து உங்களுக்கு 2 சிம் நீங்க போட்டுக்கலாம். இதுலயும் மெமரி கார்டு போட முடியாதுங்க, ஒன்லி சிம். மெமரி உங்களுக்கு அதிகமா தேவைப்படும் அப்படின்னா நீங்க வந்து மெமரி அதிகமா இருக்கிற வேரியன்ட் வாங்குறது அட்வைசபிள். பாடி பாத்தீங்கன்னா கிளாஸ் ஃப்ரண்ட், பிளாஸ்டிக் பேக், பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். நானோ சிம் பிளஸ் நானோ சிம். IPS LCD டிஸ்பிளே கொடுத்திருக்காங்க. 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் இருக்கு. 6.75 இன்ச் டிஸ்பிளே சைஸ். ஆண்ட்ராய்டு வந்து வழக்கம் போல ஆண்ட்ராய்டு 16 தான். அது வந்து நம்ம பாத்துருவோம் ஆண்ட்ராய்டு ஓபன் பண்ணி. ப்ராசஸர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா Vivo Y51 Proல உங்களுக்கு MediaTek Dimensity 7360 டர்போ ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. முதல்ல பாத்தீங்கன்னா ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் தான் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இப்போ வந்து ஸ்னாப்டிராகன் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குதோ அதுக்கு ஈக்குவலண்டா உங்களுக்கு MediaTek Dimensity ப்ராசஸரும் வந்து பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. நிறைய போன்ஸ், நிறைய மாடல்ஸ் வந்து MediaTek Dimensity ப்ராசஸர்ல வந்துட்டு தான் இருக்கு. போன் ஆன் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம இனிஷியல் செட்டப்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மீன்வைல் இதோடைய RAM அண்ட் மெமரியை நான் திரும்ப சொல்லிடுறேன். 8GB RAM அண்ட் 128GB மெமரி இருக்கக்கூடிய வேரியன்ட் தான். இதுல மெமரி கார்டு நீங்க போட முடியாது. அதனால நீங்க என்ன பண்ணலாம்னா 256GBல வந்து ஒரு வேரியன்ட் இருக்கு, அதை வேணா நீங்க வாங்கிக்கலாம். போன் ஆன் ஆயிடுச்சுங்க. போன் ரெடி ஆகுறதுக்குள்ள நம்ம கேமரா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துருவோம். கேமரா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அழகா 2 கேமரா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பிரைமரி லென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிரைமரி சென்சார் 50 மெகா பிக்சல். செகண்டரி பாத்தீங்கன்னா சும்மா பேருக்கு ஆக்சிலரி லென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அதுதான் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு கேமரா தான் இருக்கிற மாதிரி தான். பட் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு 50 மெகா பிக்சல் PDAF லென்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் வர்ற 90% ஆஃப் த போன்ஸ்ல பாத்தீங்கன்னா இந்த 50 மெகா பிக்சல் PDAF லென்ஸ் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோஸ் வரைக்கும் நீங்க ஷூட் பண்ண முடியும். அதே நேரத்தில் செல்ஃபி கேமரா பாத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த Y சீரிஸ்ல Yன்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா இங்க தான் கேட்கணும். கேமரா பொறுத்த வரைக்கும் செல்ஃபி கேமரா வந்து இருக்கிறதுலே ரொம்ப பேசிக்கான ஒரு கேமரா செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. போன் ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. போன்ல வந்து மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பட்டன்ல கொடுத்துருக்காங்க. பேட்டரி அண்ட் சார்ஜிங் கேப்பபிலிட்டிக்கு வருவோம். பேட்டரி தாங்க இது வந்து பேட்டரியின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 7200 mAh. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 7000 mAh போன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போன்ஸ் வந்து மார்க்கெட் பண்ணாங்க. ஏன்னா 7000 அப்படிங்கிறதே வந்து ஒரு மிகப்பெரிய பேட்டரி கெப்பாசிட்டியா இருந்துச்சு. இதுல வந்து 7200 mAh இருக்கு. பார்த்தீங்கன்னா 44 வாட்ஸ் நீங்க வந்து சார்ஜ் பண்ணலாம். 0 to 50 பார்த்தீங்கன்னா 43 மினிட்ஸ்ல வந்து சார்ஜ் ஆயிடும். ஃபுல்லா நீங்க சார்ஜ் பண்ணீங்கன்னா 2 நாளைக்கு சார்ஜ் நிற்கும். இன்டர்நெட் யூஸ் பண்ணாலும் 2 நாள் சார்ஜ் நிற்கும். ஃபெஸ்டிவ் ரெட் அண்ட் நோபல் கோல்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 கலர்ல இருக்கு. 25,000 இருந்து பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஓகே மக்களே, ஓவரால் நீங்க வந்து இந்த போன்ல என்ன சூப்பரா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல இதோடைய ப்ராசஸர் 7630 MediaTek Dimensity ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. ஒரு 5G போன்
அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுல பேட்டரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி பேட்டரியின் சூப்பர் ஹீரோ அப்படின்னு சொல்லலாம். 7200 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க அண்ட் 44 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து நிறைய டிராவல் பண்ணுவீங்க, உங்களுக்கு வந்து ஃபோன் சார்ஜ் நல்லா நிற்கிற ஒரு ஃபோன் வேணும், அதே நேரத்தில் மிட் செக்மெண்ட்டாக வேணும், 25,000 பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபோன் வந்து உங்களுக்கான ஃபோன் தான் அப்படின்னு எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் சொல்லலாம். கேமரா வந்து 2 சென்சார் கொடுத்துருக்காங்க. ஒரு சென்சார் வந்து ஸ்ட்ராங்கான சென்சார். ஸோ பேக் கேமரா எல்லாமே வந்து சூப்பராக ஒர்க் ஆகும். அதாவது நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருக்கும்னு சொல்கிறேன். 4K வீடியோஸ் நீங்கள் ஷூட் பண்ண முடியும். ஸோ நீங்கள் வந்து எடுக்கிற வீடியோஸும் வந்து கிளியராக இருக்கும். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் எந்த ஆப்பில் நீங்கள் போட்டிங்கனாலும் நல்லா தான் இருக்கும். செல்ஃபி கேமரா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியில் வந்து நீங்கள் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு நீங்கள் வந்து இதை வாங்க முடியாது. பட் செல்ஃபி கேமரா அவ்வளோ இருந்தால் போதும் அப்படின்னு தான் இருக்குது. அண்ட் ஓவரால் ஒரு ஆல்ரவுண்டர் பட்ஜெட் மொபைல் அப்படின்னே சொல்லலாம். 25,000 ரேஞ்சில் நம்ம கிங் மொபைல்ஸ்ல இருக்கிற அனைத்து பிரான்ச்சஸ்லயுமே Vivo Y31 Pro உடைய எல்லா வேரியண்ட்டுமே அவைலபிள். 2 வேரியண்ட் இருக்கு. 8GB 128GB 8GB 256GB மெமரி இருக்கக்கூடிய 2 வேரியண்ட் இருக்கு. கலரும் பாத்தீங்கன்னா 2 கலர் தான் சிம்பிளா கொடுத்துருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா நோபல் கோல்டு அப்படின்னு ஒரு கலர், இன்னொன்று பாத்தீங்கன்னா அந்த மரூன் கலர்ல இருக்கிறது வந்து ரெட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நீங்க வந்து டார்க் கலர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா ரெட் எடுத்துக்கலாம், லைட் கலர் ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னா நோபல் கோல்டு எடுத்துக்கலாம். இந்த ஃபோன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேராக நம்ம கிங் மொபைல்ஸ்க்கு வந்து இந்த ஃபோன் எப்படி இருக்குன்னு பார்த்து யூஸ் பண்ணி பார்த்துட்டே நீங்க வாங்கலாம். இது மாதிரி நிறைய அன்பாக்சிங் வீடியோஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் DK. மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட நீங்க பயணிக்கும் ஒவ்வொரு இனிமையான பொழுதுகளை சந்தோஷமா பதிவு செய்ய ஒரு பெஸ்டான மொபைல் இருந்தா, தங்கள் வாழ்க்கையை முழுசா வாழ்ந்து முடிச்ச பிறகும் அதை மறுபடியும் முதல்ல இருந்து வாழ நினைக்கிற சின்ன சின்ன ஆசைகளை பதிவு செய்ய ஒரு கியூட்டான மொபைல் இருந்தா, நண்பேண்டான்னு வார்த்தைகளால மட்டும் சொல்லாம அதை செயல்லையும் காட்டும் நண்பர்களின் புனிதமான நட்பை சுவாரஸ்யமா பதிவு செய்ய ஒரு ஸ்மார்ட்டான மொபைல் இருந்தா, உலகத்துல எத்தனை உறவுகள் இருந்தாலும் தங்கச்சிக்கு பிடிச்ச விஷயங்களை தானா புரிஞ்சுக்கிற அண்ணன் கிடைக்கிறதெல்லாம் ஒரு வரம். அந்த உறவை கூடவே வச்சு கொண்டாட ஒரு செம்மையான மொபைல் இருந்தா, நீங்கள் மறக்க முடியாத நினைவுகளை பதிவு செய்யும் ஒரு அழகான உலகம் கிங் மொபைல்ஸ். உங்கள் பொன்னான தருணங்களை கிங் மொபைல்ஸுடன் கொண்டாடுங்கள்.